அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெளிநாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களே செய்கிறது. அப்போ பெண்களை மட்டும் தலையை தூண்டிக்கலாம், அப்போ ஆண்கள் செய்கிற தவறுக்கு என்ன பண்ணுறது? கடைசியாக இறுதி கிரிகைகள் நடந்திருக்குது. இறந்து போன வவுனியாவை சேர்ந்த அந்த தம்பதிகள், அந்த பெண்ணுடைய இறுதி கிரிகைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. அவங்களுடைய தலையை இணைத்து வைத்து அந்த ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சமூக ஊடகங்களில். அவங்களுடைய இறுதி கிரிகைகள் சம்மந்தமான ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமூக ஊடகங்களில் சிலர் வந்து தங்களுடைய அந்த நிலைமையை மறந்து நாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றதை மறந்து சிலர் வந்து செயல்படுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த துவானியாக்களில் பணிப்பெண்களோடு சேர்ந்து வீடியோ போடுறது, பணிப்பெண் ஹவுஸ்மேட்களோடு சேர்ந்து வீடியோ போடுறது, டிக்டாக் போடுறது, அந்த பாட்டுகளுடைய அர்த்தங்களை தெரியாமல் வீடியோ போடுறது. இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சில நேரங்களில் சிலர் வந்து ஒரு நக்கல் நையாண்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு இந்த டிக்டாக் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு எனக்கு என்ன தெரியல, அவங்க எதுக்காக இது இப்படி பண்ணுறாங்க. ரொம்ப சிலதுகளை வந்து சில வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிலருடைய நிர்வாணத்தை கூட வெளியிடுற அளவுக்கு அந்த ஒரு மனிதாபிமானம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே ஃபோட்டோ எடுக்கிறது, தூக்கி நிர்வாணமாக அவங்களுடைய ஃபோட்டோவோடு தூக்கி போட்டு விடுறது. சோஷியல் மீடியாக்களில் இப்போ 100% நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உடனே சோஷியல் மீடியாவை திறந்தாலே எடுத்த உடனே அவங்களுடைய ஃபோட்டோவை நிர்வாணமாக போட்டுடுறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. இதுதான் 100% இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியாக்களை திறந்தாலே இதுதான் வருது. சில வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் காட்ட முடியலை. சிலர் வந்து அவங்களுடைய நாம் எப்படி என்ன நிலைமையில் இருக்க பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் தான் கிடைப்பார். சோஷியல் மீடியாவில் அவங்க ஆதரி, அதாவது உண்மையான காதலை தேடுறாங்க. கட்டையில் போகிற வயசில் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலை. இல்லை, நீங்கள் அது பிரச்சனை இல்லை, வயசு காதலுக்கு என்ன வயசு இருக்குது, துணைக்கு என்ன வயசு இருக்குதுன்ற மாதிரி அது ஓகே, பிரச்சனை இல்லை. அது தேடுறது, அதை ஒழுங்கான இடத்துல குடும்பங்களை விசாரித்து, ஆளை விசாரித்து நல்லவனாக தேடுங்களேன். இது வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஃபோன்லையும் யூடியூப்லையும் டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் போய்த்து தேடினா நாளைக்கு உங்களோட இதை அனுபவிச்சுட்டு உங்களுடைய பணத்தை, உடலை, உங்களுடைய மானத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான். கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் ஷேர் பண்ணுறாங்க, அதிகமாக பதிவுகளை ஷேர் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படித்தான் பண்ணணும், கொல்லணும், வெட்டணும், குத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பதிவுகள் இருறாங்க. இப்போ அந்த பெண்ணை வந்து கொலை செய்ததுக்காக, அதாவது அந்த பெண்ணை கொலை செஞ்சது சரிதான், அப்படித்தான் வெட்டணும், தப்பு பண்ணினா அப்படி தான் வெட்டணும். சரி, பெண்கள் தப்பு பண்ணினா அப்படி செய்றீங்க. அதே மாதிரி ஆண்கள் தப்பு பண்ணினா, அப்போ ஆண்கள் தப்பு பண்ணினா அதையும் அவங்களுக்கு அதே தண்டனை கொடுக்கத்தானே வேணும். அந்த மாதிரி தப்பு பண்ணினா அதே தண்டனை கொடுக்கத்தானே வேணும். ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயமா? அந்த ஃபோரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ஒரு அவங்களுடைய ஹேண்ட்பேக்கு, அந்த உடுத்திருந்த சாரி கூட அங்கே இங்கே கலைந்து விடப்பட்டு அப்படியே அவங்களோட ஹேண்ட்பேக் இருக்குது. அவருடைய அந்த உடல், அந்த பெண்ணுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா சாரிகளை கூட கலைந்து, அந்த காலில் இருக்கிற மெட்டிகள் கூட ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த எடுத்த ஃபோட்டோவில், அந்த ஃபோரன்சிக் எவிடன்ஸுக்காக எடுத்த ஃபோட்டோஸ்களில் வந்துருக்குது அவங்களுடைய அந்த உடல் இருந்த விகிதம். கடைசியாக பார்த்திங்கன்னா வண்டியோட இதில் வந்து ஸ்கூட்டியோட அந்த கீழே நடுவில் இருக்கும் இல்லையா முன்னாடி, அதில் வந்து அந்த கால் வைக்கிற இடத்துல வந்து அந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த இதில் அதாவது பையில் ஜாக்கெட் அவர் போட்டிருந்த அந்த ஜாக்கெட்டில் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து அந்த தலை வந்து இருக்குது. அப்படியோ தூக்கி அந்த கால் மட்டில் அப்படி வச்சுட்டு வந்திருக்கிறாரு.
ஆனால் இப்போ என்ன தான் ஆச்சு, கடைசியில் என்ன தான் ஆச்சு, அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அந்த கத்தியும் எவிடன்ஸும் வந்து இந்த இருக்குது, அந்த அவங்களோட தலைக்கு அடியில் அந்த கத்தி இருக்குது. இப்போ என்ன தான் ஆச்சு கடைசியில்? நீயும் வாழலை, அவவும் வாழலை. நீயும் வாழ்நாள் பூரா ஜெயிலில் கிடக்க போகிற, அவங்க மண்ணுக்குள்ளே போக போகிறாங்க. முடிந்த வரைக்கும் போராடுங்க, திருத்த பாருங்க, நல்வழிப்படுத்துங்க, புத்திய சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணாத, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி முதலாவது 2 பேருக்குள்ளே புரிந்துணர்வை கொண்டு வாங்க. பேசுறது, கதைக்கிறது, கம்யூனிகேட். ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லாருமே செய்கிற தவிர இந்த கம்யூனிகேட் இல்லாதது, சரியான கவனிப்பு இல்லாதது, தப்பு நடந்ததுக்கு பிறகு சிந்திச்சு வேலை, நடக்கிறதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்க. இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க தான் வீட்டோட கொஞ்சம் கொஞ்சம் கோல் அடித்து பேசுங்க, குழந்தைகளோட பேசுங்க, வீட்டில் மனைவி கணவனோட பேசுங்க. தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துறது ஒன்று தான், நீங்கள் கணவனோட மனைவியோட தொடர்ந்து எந்த அளவுக்கு பேசி கதைச்சி தொடர்ந்து அவங்களோட அந்த கம்யூனிகேட்டில் இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் தவறான வழிகளில் போகிறத தவிர்த்து கொள்ளலாம். கம்யூனிகேட் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நிலைமையும் மாறும். அதனால் முடிந்த வரைக்கும் தொலைத்தொடர்பை வந்து தொலை தூரத்தில் இருக்கிறீங்க, தொலைத்தொடர்பை வந்து தொடர்ந்துமே கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைகளில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இறந்த அந்த சகோதரிக்கு. அதே மாதிரி இது போல் இன்னொரு சம்பவம் இன்னொரு தம்பதிகளுக்கு நடக்காமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். பாருங்கள், எவ்வளவு பாசத்தோடு எவ்வளோ அன்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருவனுடைய மனைவியை, இன்னொருவனுடைய கணவனை காதலிக்கணும், கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இன்னொருவருடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னா அது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் அந்த சாபத்திலிருந்து மீளவே முடியாது. பாருங்கள், ஒரு 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 நான் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை மாதிரியாக இருக்குது. பாருங்கள், நல்லபடியாக சந்தோஷமாக தான் அவங்களுடைய ஃபோட்டோக்களில் கூட அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இடையில ஒரு நாசமாக போன ஏதோ ஒன்று வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே குழப்பி விட்டுருக்குது. புரிந்துணர்வுகள் இருக்கட்டும். நான் உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு என்னை விட எத்தனையோ வயதில் மூத்தவர்கள் இருப்பீங்க, புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் இருப்பீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்த வாழ்க்கை கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தால் தான் நாசமாக போயிடுச்சு. அற்ப கால வாழ்க்கை வாழ்கிறது கொஞ்சம் காலம், அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பங்களோட உறவுகளோடு வாழ்ந்துட்டு போயிடலாம். சிந்திச்சு செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.